அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தமாகவும் அதே மாதிரி மத்திய அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் சம்மந்தமாகவும் நம்ம வந்து வீடியோஸுங்கிறத கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஒரு கல்லூரியை பற்றி பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா IISc. இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா IIScங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பெங்களூரு அப்படிங்கிற ஊரில் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவிலேயே தலை சிறந்த கல்வி நிறுவனம் மற்றும் இந்தியாவிலேயே சயின்ஸ் படிக்கிறதுக்கு தலை சிறந்த கல்வி நிறுவனமாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து IISc பெங்களூர்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியில் படிப்பை முடிக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாகவும் மற்றும் மத்திய அரசோட வேலைக்கு போகக்கூடிய மாணவர்களாகவும் இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள்ங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கல்லூரியில் படிக்கிறதுல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா மாதம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BSங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் மட்டுமே ஒரு 5000 ருபீஸுங்கிறது கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த கல்வி கட்டணமும் ரொம்ப கம்மி. ஸோ இந்த கல்லூரியில் எப்படி சேர்றது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது மற்றும் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் அப்படிங்கிற A to Z தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் NIRF ரேங்கிங்கில் இந்தியாவிலே பெஸ்ட்டு காலேஜ், இந்தியாவிலே பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு தரவரிசையில் ஒரு உயர்ந்த நிலையை பெற்ற கல்லூரி. அதேமாதிரி அறிவியல் சார்ந்த உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து IISc பெங்களூர்னு சொல்லுவாங்க. இந்த IISc பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து UG கோர்சஸ் இருக்குது, PG கோர்சஸ் இருக்குது, ஈவன் PhD வரைக்கும் வந்து இங்கே மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் UGயில் 2 வகையான கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா BS பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸை வந்து BSc அப்படின்னு சொல்லுவோம், இங்கே BSன்னு சொல்லுவாங்க. நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் BSc கோர்ஸுங்கிறது 3 வருட படிப்பாக பார்க்கப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து BS அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமானது 4 வருட படிப்புகளாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த கல்லூரியில் சேரணும், அதாவது நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக வந்து 2 விஷயம் வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் மூலமாகவும் வரலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IATன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு வச்சுருக்கிறாங்க. அந்த IATங்கிற தேர்வு மூலமாகவும் நம்ம வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து நீட் எக்ஸாமையுமே கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த நீட் எக்ஸாம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கன்சிடர் பண்ணுறது இல்லை. இந்த கல்லூரியில் நீங்கள் சேரணும், BSங்கிற இந்த ப்ரோக்ராமில் வந்து சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை வந்து கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆனது நம்மளுக்கு வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா May 1லேருந்து June 6 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்குங்க. ஸோ இந்த May 1லேருந்து June 6க்குள்ளே இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த BSங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 வருஷத்துக்கான கல்வி கட்டணமாக வந்து பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். அதுபோக வருடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் வந்து நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாகவும் தர்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு அந்த 5000ங்கிறது மினிமம் ஸ்காலர்ஷிப், அதை தாண்டின ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமும் வந்து நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 2வது டைப் ஆஃப் ப்ரோக்ராம் என்ன நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BTech ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. BTech இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ BTech இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BTech ப்ரோக்ராம்ங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குமே JEE அட்வான்ஸ்டு மற்றும் IIT எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் தர்றாங்க. 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுங்கிறது நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டுமே சேம் தான். உங்களுக்கு May 1லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா July 6க்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறாங்க. பட் இந்த BE BTech ப்ரோக்ராம் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 வருஷத்துக்கான டோட்டல் ஃபீஸுங்கிறது அரௌண்ட் வந்து ஒரு 3 lakhs வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டும் 2 lakhs, அதுபோக மொத்தமாக 3 lakhs வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறாங்க. ஸோ இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க
அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த IISCங்கிற இந்த கல்லூரியில் சேர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. உங்களோட JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, இல்லை IITங்கிற எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் சேரலாம். முக்கியமாக இப்போ ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. அப்ளிகேஷன்ஸ் May 1 ஓப்பன் ஆகிருச்சு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 300 rupees வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் SC, SC, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 250 rupees தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல் விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. அதுக்கடுத்து உங்களோட IIT ஸ்கோர் மற்றும் JEE அட்வான்ஸ்டு ஸ்கோரை வச்சு அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்தி தான் வந்து உங்களுக்கு வந்து உள்ளுக்கு வந்து அட்மிஷன்ஸ் தருவாங்க. சீட்ஸுமே வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி JEE அட்வான்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்கியும் ப்ளஸ் IITயில் நல்ல ஸ்கோர் வாங்கியும் இந்த கல்லூரியில் சேரலாம். இந்த கல்லூரியில் சேர்றது மூலமாக நீங்கள் ரிசர்ச் வைஸும் போகலாம். அதே மாதிரி மத்திய அரசோட வேலைகளுக்கும் போகிறதுக்கும் ஒரு முக்கியத்துவமும் வாய்ந்த ஒரு கல்லூரியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்னு சொல்லக்கூடிய கல்லூரி. இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும்